மைவித்ரியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். க்ரௌட் மெம்பராக இருக்கேன். ஒரு நாளைக்கு 1680 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு 880 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. மாதம் 76,000 நாங்கள் ஃபேமிலி இன்கம் பார்த்துட்ருக்கோம். இதோடு நிற்க மாட்டோம், இன்னும் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு. நான் பொழைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி இப்போ நான் பொழைச்சி காட்டிட்டு இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு மைவித்ரி ஆட்ஸ் எனக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. அதனால் மைவித்ரி ஆட்ஸுக்கு ஜாயின் பண்ணுங்கள், எல்லோரும் நல்லா சம்பாதிங்க. இன்னமும் அந்த காலத்துலலாம் ஒரு சோப்பு டப்பா நயன்தாரா யூஸ் பண்ண சோப்பு டப்பா அப்படின்னு சொன்னால் இது 10 ரூபா தானே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வாங்கினாங்க. இந்த காலத்தில் அப்படி இல்லாத என்ன சோப்பு டப்பா எங்கே தயாரித்தாங்க, எந்த கம்பெனிலேருந்து தயாரித்தாங்கன்ற வரைக்கும் எல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த மைவித்ரியும் அந்த மாதிரி பார்த்து யோசிங்க. நிறைய தெரிஞ்சுக்கோங்க மைவித்ரி பற்றி. தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி எல்லோரும் நல்லா சம்பாதிங்க. நாங்கள் சம்பாதிச்சுட்ருக்கோம். எங்களுக்கு மேலே இவங்க இருக்காங்க, இவங்கள பார்த்து நாங்கள் சம்பாதிச்சுட்ருக்கோம். எங்களையெல்லாம் பார்த்து இன்னும் நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நான் வந்து இங்கே அஸ்தம்பட்டியில் போலீஸாக இருக்கேன். அக்யூஸ்ட் எடுக்கிறது, ரிமாண்டு கூப்பிட்டு போகிறது, திருப்பி அங்கேருந்து கொண்டு வந்து ஜெயிலில் விடுறது, இந்த வேலை நான் செஞ்சுட்ருக்கேன். எஸ்கார்ட் நிறையா பார்ப்போம். நான் போலீஸில் தான் இருக்கேன். நான் அஸ்தம்பட்டி போலீஸில் தான் இருக்கேன். வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள்.